இப்ப லக்னத்துல புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப யூனிக்கான பெர்சன்ஸா நம்ம பார்ப்போம். என்ன காரணம் அப்டின்னா, நல்ல டேலண்டா இருப்பாங்க. ஒரு அறிவாற்றல் அப்படிங்கிறது அவங்ககிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ சிந்திக்கக்கூடிய, செயலாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் எத பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புள்ள ஆட்கள் தான் நம்ம புதன் லக்னத்துல புதன் இருக்கவங்க. சம்டைம்ஸ் என்னன்னா, எப்பயுமே வந்துட்டு புதன் இரட்டைத்தன்மையா இருக்கக்கூடிய நிலை உண்டு. ஆன மாரியும் இருப்பாங்க, பெண் மாரியும் இருப்பாங்க. 2 விதமான ஒரு குணாதிசயம் இருக்கும். சாய்ஸுமே டபுள் மைண்டடா இருப்பாங்க. நிச்சயமா எல்லாத்துலயுமே ஒரு டபுள் மைண்ட் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப லவ்வபிளா போயிட்டு ஃபீல் பண்றது, எமோஷனலா கனெக்ட் ஆகுறது எல்லாமே இவங்க தான். கடந்து போறது அவ்வளவுதான். இதுவும் கடந்து போகுன்ற மாரி கடந்து போகக்கூடிய நபர்களும் இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய புதன் தான். ஸோ என்னன்னா, அந்த டபுள் மைண்டடாவே இருக்கக்கூடிய ஒரு தன்மைய வச்சிருக்கும். ஒரு மாரி ஸ்ட்ராங்கா ஒரு தெளிவான ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்க முடியாத தன்மை இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் சந்தேகம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சந்தேகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்ப குடுக்குறதும் இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய புதன். ரொம்ப வந்துட்டு அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா, சந்தேகப்படக்கூடிய தன்மைய குடுத்துரும்.